ஏன் இந்த உண்ணாவிரத போராட்டம் இருந்து நான் இந்த இளைஞர்கள் வச்சு வேற மாதிரி போராட்டம் பண்ணால் தவறுதலாக போகக்கூடாதுதான் முதல்ல ஒரு அகிம்சையான ஒரு போராட்டம். இந்த உண்ணாவிரத ஒரு அகிம்சை போராட்டம். இதை இரு மாநிலத்துக்கு இடையே இருக்கிற நட்பை கெடுத்துடக்கூடாது. அந்த நட்பை கெடுக்காம இருக்கிறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த 60 வருஷமாக என்னைக்காவது ஏழ்மையை ஒழிச்சிருக்கீங்களா, வறுமையை ஒழிச்சீங்களா? ஆனா இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் ஒழிக்கலையே. ஆனா அதே கட்சிகளுக்கு எதற்காக நீங்க ஓட்டு போடுறீங்க? அதான் சிந்திச்சு இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக தப்பு தப்பா சொல்றாங்க. நான் சொல்றேன், வளர்ச்சியான திட்டங்களை நினைங்க. இன்னைக்கு வரைக்கும் பட்டா போட்டு கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் மண்ணெண்ணெய் ஒழுங்கா வருதா? இன்னைக்கு வரைக்கும் சக்கரை ஒழுங்கா வருதா? இப்படி பார், விலைவாசி குறைஞ்சிருக்கா? நீங்க எடுத்துற டிவி கிடைக்கல. டிவி வச்சு என்ன பண்ண போறீங்க? அடுத்ததாக அவங்க கனெக்ஷன் சார்ஜ் 300 ரூபாய் உங்க தலையில தான் வைக்க போது, திரும்ப விடிய போகுது. நம்ம இந்த 300 ரூபாய்க்கு எங்க போவோம்? ஆக சிந்திங்க. கேஸ் அடுப்பு தரங்க, ரைட். கேஸ் கனெக்ஷன் மாசம் எங்க இருந்து பணம்? யார் யார்கிட்ட வாங்க போறீங்க? அது வேலையத்தான் செடியை வச்சு நம்ம அடுப்பு எரிச்சிட்டு போயிடலாமே. அதனால சிந்திங்க மக்களே. கச்சத்தீவை தார வார்த்து கொடுத்துட்டாங்க. கர்நாடகத்துல தண்ணி வரல, ஆந்திரால தண்ணி வரல, இப்ப கேரளால இருக்கிறது சண்டை. இதற்கு பேர் நாடா இல்ல சுடுகாடா? இப்படியே 4 பக்கம் கதவை அடைச்சிட்டா தமிழ்நாடு என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்ப இவங்க மட்டும் கேரளால இருந்து தண்ணி திறந்து விட மாட்டாங்க. ஆனா நம்ம மாத்திரம் இலங்கை தமிழகத்தை பத்தி பேசக்கூடாதா? என்னையா அக்கிரமம்? எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் அவங்க பண்றாங்க பாருங்க. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, எல்லா பிரச்சனையும் வஞ்சிக்கப்படுது தமிழ்நாடு. ஆனால் ஓட்டு மாத்திரம் இங்க மத்திய அரசு கேட்டுவாங்க, இவங்க மந்திரியை வாங்கிடுவாங்க. நம்மளை மட்டும் வஞ்சிக்கிறது ஏன்? இந்த இது மக்கள் நீங்க பார்த்து அவன் தூர தூக்கி போடுங்க, வஞ்சிங்க. பயப்படுறாங்க இல்லையான்னு பாருங்க. தேசிய கட்சி கூட்டம் மட்டும் ஒரு ஆள் மீட்டிங் வராங்க, போயான்னு திரும்பி போய்கிட்டே இருங்க, வராதீங்க, கேட்காதீங்க அந்த மீட்டிங். நீங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லுங்க, பயம் வரும். ஏன் எங்களை நீ வஞ்சிக்கிற சொல்லுங்க. மீட்டிங் போட்டா கூட வராதீங்க, இந்த பக்கமே திரும்பாதீங்க, தேவையில்லை. தண்ணி கொடுக்காத இந்த கட்சி மீட்டிங் போட்டா நம்ம வந்து கேட்கணுமா? போகாதீங்க, வேண்டாம். நம்மளுக்கு அந்த உணர்வு வரணும். நம்மளை மதிக்காத அந்த கட்சி எதற்காக நீங்க ஆதரவு தரீங்க? ஆதரவு கொடுக்காதீங்க. இவங்குள்ள ஏழை மக்களை இந்த ஏழை மக்களோட ஓட்டு மாத்திரம் கேட்கல. இந்த ஏழை மக்களை பாருங்க, இந்த ஏழை விவசாயிகளை பாருங்க. இந்த ஏழை விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பாருங்க. நமக்கு உண்டான உரிமையை வாங்க. இருக்கிறத, அதாவது இல்லாத நம்ம கேட்கல, இருக்கிறத கேட்கல. முதல் 155 அடி தண்ணி உயர்த்தினாங்க. 57 155 அடி உயர்த்தி அலை அடிக்குதுன்னு சொல்லிதான் 152 ஆக்கினாங்க. தண்ணி வெளியே வருது, அது வேண்டாம், வீணா போகுதுன்னு அப்ப அந்த 3 அடி தண்ணி அது போய் எப்ப 136 கொண்டு வந்து விட்டாங்க. இவங்களும் அது வீணா போச்சு, இவங்களும் வீணானவங்க அப்படியே விட்டாங்க. தண்ணி வீணா போகுதுன்னு இவங்களும் வீணா போனவங்க இவங்க காசை பார்த்துட்டு விட்டாங்க, நம்மள அம்போடு விட்டு போயிட்டாங்க. சிந்திங்க மக்களே, சிந்திங்க. உங்களுக்கு பின்னாடி எப்பயும் இந்த விஜயகாந்த் இருப்பான். விஜயகாந்த் நடிகனாக மட்டும், நான் காசுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். காசுக்கு ஆசைப்பட்டு தான் என்னைக்கும் நான் கூட்டணி வச்சிருப்பேன். நான் காசுக்கு என்னைக்கு ஆசைப்பட்டவன் கிடையாது. ஆகதான் எதற்கும் பயப்பட மாட்டேன். எந்த நேரத்திலும் எப்பொழுதும் துணிச்சலா வருவேன், துணிச்சலா தான் பேசுவேன். தப்பை தட்டி கேட்பேன். அந்த தப்பை தட்டி கேட்கும் பொழுது நீங்களும் எனக்கு கை கொடுக்கணும். குடிநீருக்கு உடனடியாக தண்ணி கொடு, இதுதான் சட்டம், இந்திய தர்மம். அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம், மின்சாரம் எப்படியுமா எடுத்துக்க. அதுக்கப்புறம் நீ அந்த மாநிலத்தோட பேசிக்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இதற்கே ஒரு பிரச்சனை, இதுக்கு உடனே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க தூண்டி விட்டு பேசிட்டாங்க அப்படின்னு. இப்படி முன்னுக்கு பின் பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்னமோ அவசரப்பட்டு எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிறோம், எல்லாம் உட்கார. ஆனால் அங்கே அந்த பிரச்சனை தீர்மானா அங்க தீர்த்து வைக்கிறதுக்கு யாரு? இங்க உடனே நடிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்த உண்ணாவிரதம், அங்கேயும் உண்ணாவிரதம். அதை எடுத்து காட்டுறதுக்கு இங்கேயும் டிவி இருக்கு, அங்கேயும் டிவி இருக்கு. உடனே மாத்தி மாத்தி வியாபாரம் தான் இருக்கு தவிர யாரும் தண்ணி வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு இங்க யாரு இருக்கா? தண்ணி வாங்கி கொடுக்கறங்கிற தைரியம் எங்க இருக்கு? எங்க மத்திய அரசு கொஞ்சம் கேட்போம். என்ன கேக்குறீங்க? மத்திய அரசுக்கு உத்தரவு போடணும். அது செஞ்சாலும் உருப்படுமே தவிர, இல்லைன்னா நம்ம இப்படியே மேடை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதான், நடிகர்லாம் கூட வேண்டியதான், அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆக உணர்வு இருக்கணும், உணர்வுகளோட எதையுமே சாதிக்கணும், செய்யணும். ஏன் இதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் சொல்றாங்க.
இல்லாட்டி நாங்க தமிழ ஒண்ணும் சும்மா இல்ல, எங்க கை சும்மா மாங்காவை பறிக்க, அதெல்லாம் இங்க பேசுறது வெறும் பேச்சு கிடையாது. போய் சாதிக்கணும். அங்க போய் நாம எல்லாரும் ஒண்ணு பி இண்டியன் பை இண்டியன், எல்லோரும் இந்தியர்கள் சொல்லும் போது இதை யார் தீர்த்து வைக்கணும்? சரி, ரெண்டு மாநிலத்துக்குள்ள பிரச்சனை வந்தா யார் தீர்க்கணும்? மத்திய அரசு தான் தீர்க்கணும். மத்திய அரசு முறையா இருக்கணும். ஆனா கூட்டணிங்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வஞ்சிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு இந்திய மேப்ல கடைசியா இருக்கனால வஞ்சிக்கப்படுறீங்களா? ஆனா ஒரு பக்கம் கேட்டா அதே இந்திய மேப்ல தமிழ்நாடு சுருங்கி போயிருக்கனால நாங்க வஞ்சிக்கப்படல, எல்லாருமே புத்தி கூர்மையா உள்ளவங்கன்னு பேசுறோம். ஆனா நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். அதனால சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே குரல் கொடுத்தேன். இதற்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன், எப்படி மத்திய அரசுல கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியா இருந்துகிட்டு அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னா அணுசக்தி ஒப்பந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு நாங்க ஆட்சி விட்டு ஒதுங்கிடுவோம் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசும் ஒரு புள்ளி வைங்க, அப்பதான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு. இந்த போராட்டங்கள் போராட தயார். தமிழ்நாட்டு மக்கள் போராடி 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 அழுத்து போய் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு விமோச்சனம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் பாரதியார் சொன்னார். அந்த பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல உழவுன்னு இருக்காரு. உழவர்களுக்கு மேல வந்தனம், பின்னாடி தொழிற்சாலை. அதற்காக தொழிற்சாலை வேண்டாம் சொல்ல, படித்த இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு தொழிற்சாலை. ஆனா அவங்க வறுமை இல்லாம சோறு கிடைக்கணும் என்றால் முதலில் தேவை அந்த விவசாயம், உழவு தொழில் தான். ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? விவசாயத்தை பின்னுக்கு தள்ளிட்டு தொழிற்சாலைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், கரண்ட் கட்டு, எங்க பாருங்க இந்த மூணும் எந்த நேரம் நிறைஞ்சு போயிருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? விவசாயத்துக்கு வெளிநாடுல இருந்து நாங்க அரிசி இறக்குமதி பண்றோம், பாமாயில் இறக்குமதி பண்றோம், பருப்பு இறக்குமதி பண்றோம். ஆனால் அதுக்கெல்லாம் கூடுதல் விலை கொடுக்கறீங்க. ஆனால் எங்க விவசாயி எங்க இதுக்கு கூடுதல் விலை கொடுங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இங்க இருக்க ஒரு ஹோட்டல்னா இந்த ஹோட்டல் விலை நிர்ணயம் பண்ணது. இட்லி என்ன விலை, தோசை என்ன விலை, காபி என்ன விலை, அப்படி அவங்க இது பண்ண முடியும். ஆனால் நம்ம விவசாயிகள் அவங்க விளையிற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியுதா? கிடையாது. இந்த நாட்டில் அவளர்களை கேட்டா கிடையாது. நேற்று முந்தா நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா தக்காளியை கூட அழுகி போச்சு தூக்கி ரோட்ல போடுறாங்க. அப்ப என்ன வேணும்? பதப்படுத்துற இடம் அதிகமாக அரசாங்கம் கட்டி கொடுக்கணும். கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. அந்த கோல்டு ஸ்டோரேஜ் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கட்டினாதான் இந்த விவசாயிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா செய்யறாங்களா? செய்யல. ஆக வெளிநாடுல இருந்து வர உணவுகளுக்கு மாத்திரம் ரேட்டு கூட கொடுக்கறீங்க. நம்ம நாட்டில் விளையிற பொருள்களுக்கு மாத்திரம் நம்ம விலை கூட கொடுக்கிறது. அதையே ஒரு விவசாயி இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்ணா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் நஷ்டம் வருதுங்கிறாங்க. 10 ஏக்கர் வச்சிருந்தா 20,000 ரூபாய் நஷ்டம். இந்த நஷ்டத்துக்கு அரசாங்கம் ஏதாவது சொல்லுதா? கிடையாது. தஞ்சை மாவட்டம் என்னுடைய மாவட்டம் சொல்லுகிறாரே பழைய கட்சி தலைவர், இன்றைய முதல்வர் திருக்குவளையார் பேர் வச்சிருக்கீங்க. திருக்குவளையார் அதுல பிறந்த ஒருத்தர் இந்த தஞ்சாவூருக்கு என்ன துரோகம் பண்ணிருக்காரு சொல்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக நீங்க துரோகம் பண்ணி இன்னைக்கு விவசாயிகள் வைத்து நடிச்சிருக்கீங்களே, உங்களுடைய வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. திருக்குவளையாரோட வசனம், பழைய கட்சி தலைவரோட வசனம், அதுதான் என் மனசுக்கு ஞாபகம் வருது. கல்லைத்தான், மண்ணைத்தான், காட்சித்தான், குடிக்கத்தான் கற்பித்தாரா இந்த முதலமைச்சர் அப்படின்னு பேசுறாங்க. பராசக்தி வசனம். இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளை பூரா கல்லைத்தான், மண்ணைத்தான், காட்சி குடிக்கத்தான் கற்பித்திருக்கார் இந்த முதலமைச்சர். நீங்க புரிஞ்சுக்குங்க.